ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒழுக்கம், நேர்மை, நல்ல பழக்கவழக்கங்கள் சொல்லிக் கொடுத்து வளர்த்த என் அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, முன்னோர்கள் எல்லாருக்கும் நன்றி. அமாவாசை அதுவுமா மீன் குழம்பு செய்ய சொல்கிறாரு அப்படின்ற குடும்பத்தில் இருந்து தாங்க பிறந்தேன் நான். இன்று அமாவாசை வழிபாடு செய்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இந்த அளவுக்கு மாற்றிய பிரபஞ்சத்திற்கு நன்றி. என்னுடைய ப்ராக்டிக்கல் லைஃப் பற்றி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். என் ஃப்ரெண்டு கூட ஒரு நாள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறப்ப பேசிக்கிட்டு இருக்கிறப்ப அவங்க சொன்னாங்க, இன்றைக்கி எங்கள் அம்மா வீட்டில் வடை சுட்டிருப்பாங்க, வீட்டுக்கு போனதை வடை சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் இன்றைக்கி என்ன விசேஷம் அப்படின்னு நான் கேட்டேன். இன்றைக்கி அமாவாசைன்னு சொன்னாங்க. அப்போ எங்கள் அம்மாண்ட வீட்டுக்கு போயிட்டு நான் கேட்டேன், அம்மா இன்றைக்கி அமாவாசைக்கு வடை செய்கிறாங்களாம், ஏம்மா நம்ம அமாவாசை கும்பிட மாட்டோம் அப்படின்னு கேட்டேன். நமக்கு பழக்கம் இல்லைம்மா அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், எங்கள் அப்பா இறந்துட்டாரு, இல்லை நம்ம அப்பாவுக்கு நம்ம அடுத்த மாதம் வடை பாயசம் செஞ்சு சாமி கும்பிட்றோன்னு சொன்னேன். ஆனால் எங்கள் அம்மா இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நான் சொல்கிறத கேட்பாங்க. சரிம்மான்னு அடுத்த மாதம் அமாவாசைக்கு வடை பாயசம் செஞ்சு இலை போட்டு சாமி கும்பிட்டோம். அம்மா வேலைக்கு போயிட்டு இருந்ததுனால மாதம் அப்படி செய்ய மாட்டாங்க. காலையில் என்ன சமைக்கிறாங்களோ, காரக்குழம்பு வச்சா காரக்குழம்பு, வேறு எதனா குழம்பு வச்சாங்கன்னா அந்த குழம்பு வச்சு சாமி கும்பிட்டுட்டு எங்கள் அப்பாவுக்கு இலை போட்டு சாமி கும்பிட்டுட்டு வேலைக்கு கிளம்பிடுவாங்க. எங்கள் அப்பாவுக்கு நாங்கள் இலை போட ஆரம்பித்ததுனால அமாவாசை வழிபாடு ஆரம்பித்தது. கல்யாணம் முடிஞ்சு வந்த பிறகு எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட கேட்டேன். எனக்கு மாமனார் மாமியார் இல்லை, தாத்தா பாட்டி தான் அவங்க இல்லை. அப்போ எப்படி உங்களுக்கு சாமி கும்பிட்றதுன்னு கேட்டால், உனக்கு எப்படி தெரியுதோ அப்படி சாமி கும்பிடுன்னு சொல்லிட்டாரு. சாமி கும்பிட்ற விஷயத்தில் என்னோடய விருப்பம்தான். அவர் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் எனக்கு பண்ணது கிடையாது. என் விருப்பம் போல் எங்கள் தாத்தா பாட்டிக்கு சாமி கும்பிட்டேன். இதே போல தான் முக்கியமான அமாவாசைக்கு மட்டும் வடை பாயாசம் செஞ்சு சாமி கும்பிடுவோம். மற்ற அமாவாசைக்கெல்லாம் 6 மணிக்கெல்லாம் எங்கள் வீட்டுக்காரர் வேலைக்கு போயிடுவார். அதனால் வீட்டில் என்ன சமையல் செய்கிறனோ அந்த படையல் போட்டு காலையில் சாமி கும்பிட்டுட்டு அவர் கிளம்பிடுவார். மேக்ஸிமம் எள்ளு சாதம் செஞ்சு கொடுத்துருவேன். எள்ளு பொடி செஞ்சு எள்ளு சாதம் கிளறி கொடுத்துருவேன். அதை படைச்சிட்டு அவர் கிளம்பிடுவார். நீங்கள்லாம் எப்படி சாமி கும்பிடுவீங்கன்னு என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு டவுட் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு அமாவாசை அன்னைக்கு நீங்கள் கோலம் போடுவீங்களா? சில பேர் வெறும் காவியில் கோலம் போடலான்னு சொல்கிறாங்க, சில பேர் கோலம் போடுவோன்னு சொல்கிறாங்க, சில பேர் போட மாட்டோன்னு சொல்கிறாங்க. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கோலம் போடுவாங்க. கோலம் போடாத நாளே இல்லை. அதனால் நானும் அமாவாசைக்கு கோலம் போட்டுடுவேன். இது வரைக்குமே நான் அந்த பழக்கத்தை மாற்றிக்கல. அது என்னன்னு தெரியல, இந்த பழக்கத்தை என்னால் மாற்ற முடியல. என் மனசுக்கு எது சரின்னு படுதோ, எது என் மனசு செய்ய சொல்லுதோ அதை நான் செய்வேன். என் மனசுக்கு எப்போ வேண்டாம் போடக்கூடாதுன்னு தோன்றுதோ அப்போ நான் போடாமல் கூட இருப்பேன். ஆனால் இது வரைக்கும் எனக்கு அமாவாசைக்கு கோலம் போடக்கூடாதுன்னு என் மனசுக்கு தோணலை. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். கோலம் போட்டால் முன்னோர்கள் வரமாட்டாங்களா, இல்லை ஏற்றுக்க மாட்டாங்களா அப்படின்ற கேள்வியெல்லாம் நான் கேட்கல. என் மனசுக்கு தோணுது, எனக்கு போட்டால் நல்லாயிருக்கும், நான் கோலம் போட்டு விளக்கு வச்சு என் முன்னோர்களை வரவேற்கிறேன் அப்படின்னு நான் மனசார நினச்சிப்பேன். அவங்க வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் படைக்கிறத அவங்க ஏற்றுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். என்னை ஆசீர்வாதம் பண்ணுவாங்கன்னு நான் அவங்க நம்புகிறேன். அதனால் நான் கோலம் போட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு இன்னொரு டவுட் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னுடைய அம்மா வீட்டு பழக்கத்துலேயும் சரி, என் மாமியார் வீட்டு பழக்கத்துலேயும் சரி, எங்கள் எல்லாருமே வீட்டில் காலையில் எழுந்ததை வாசல் தெளித்து சாணம் தெளித்து கோலம் போடுவாங்க. ஏன்னா அந்த காலத்தில் இருந்த யாருக்குமே இந்த திதி நட்சத்திரங்கள் இதெல்லாம் தெரியாது. அப்போது திதி நட்சத்திரங்கள் தெரியாதப்ப அவங்க ஏன் ஃப்ரெண்ட்ஸ் கோலம் போடாமல், அமாவாசை இன்னைக்குன்னு எப்படி கோலம் போடாமல் இருப்பாங்க? அவங்களுக்கு எல்லா நாளும் ஒன்று தான். அதனால் எல்லா நாளும் அவங்க காலையில் எழுந்ததை வாசல் பெருக்கி கோலம் போட்டுடுவாங்க. எங்கள் வீட்லேயும் அப்படி தான். வெள்ளிக்கிழமை கிருத்திகை மட்டும்தான் சாமி கும்பிடுவாங்க. ஏன்னா கேலண்டரில் அது தெரியும் அவங்களுக்கு. அதை பார்த்து சாமி கும்பிடுவாங்க. அது அப்படியே படிப்படியாக பல மாற்றங்கள் மாறி இன்று கொஞ்சம் விஷயங்கள் அக்கத்து பக்கத்தில் கொஞ்சம் தெரிஞ்சவங்க கிட்ட இருந்து
நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே பழக்க வழக்கங்கள் இந்த பிரபஞ்சத்தின் அருளால், இயற்கையின் அருளால், நான் கும்பிட்ற சாமியின் அருளால் இது எல்லாமே மாறிச்சு. அப்படி என்னைக்கு எனக்கு ஒரு மாற்றம் வருதோ நான் அதை கண்டிப்பாக அந்த மாற்றத்தை நான் ஏற்றுப்பேன். இல்லை அந்த மாற்றம் வரலனாலும் இப்படியே நான் சாமி கும்பிட பழகிப்பேன். ஃப்ரெண்ட்ஸ், இது என்னோட தனிப்பட்ட கருத்து தான். மாற்றம் ஒன்றே இந்த உலகத்தில் மாறாதது. என்னுடைய முன்னோர்கள் கடைப்பிடிச்சதை நான் இப்போ ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரேன். அந்த மாற்றம் வரும்போது அது பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தை அமாவாசை. இந்த தை அமாவாசை தினத்தில் தான் என் அம்மா அபிராமி வந்து அமாவாசையை பௌர்ணமியாக மாற்றின தினமா. எனக்கு அவங்கன்னா ரொம்ப பிடிக்கும். இன்னும் அந்த அம்மாவை நான் நேரில் பார்க்குற கொடுப்பினை வந்து எனக்கு கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ். அம்மா அபிராமி அம்மா, திருக்கடையூர் அபிராமி அம்மா, சீக்கிரமாக உன்னை தரிசிக்கிற அந்த பாக்கியத்தை எனக்கு கொடுமா. ஓம் சக்தி தாயே, என்ன உன் கருணமா. அமாவாசையை பௌர்ணமியாக மாற்றின உனக்கு என்னுடைய பிரச்சனைகளெல்லாம் ஒரு பெரிய விஷயமா. சீக்கிரமாக எல்லாத்தையும் சரி பண்ணுமா. ஓம் சக்தி தாயே. இன்றைக்கி நான் உங்கள் கூட ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அபிராமி அந்தாதி. தனந்தரும் கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனந்தரும், தெய்வ வடிவும் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லாயினன் தரும், நல்லனவெல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கனந்தரும், பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் 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 ஓம். ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ப்ராக்டிக்கல் லைஃப் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். மிஸ்டேக்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், மாற்றிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அனைவரும் வாழ்க மகிழ்ச்சியாக.